Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட, குறிப்பாக காங்கிரஸோட அதற்கான அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா நம்ம எம்பி ஜோதிமணி அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் காங்கிரஸை பற்றி போட்டிருந்தாங்க. அதாவது சிலரினுடைய சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா காங்கிரஸ் டிஎம்கேட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுக்கான டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் இருக்கா? காங்கிரஸுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய தகராறுங்கிறது வேற. அது காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே திரு செல்வ பெருந்தகையுடைய செயல்பாட்டில் பெரிய அதிருப்தி வந்திருக்கு. திரு செல்வ பெருந்தகை ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தவர், காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்பட்ட போது கூட இருந்தவர் இந்த சைடில், சரிங்களா? அவர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆகிட்டார். அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கக்கூடிய பலருக்கு ஜீர்ணிக்கவில்லை. நமக்கு எதிர்த்து அரசியல் பண்ண ஒருத்தர் நம்முடைய தலைவராக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது. அவர்கள் அவங்களோட செயல்பாடு சரியில்லைன்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவர் திமுகவுக்கு பரம விசுவாசமாக இருக்கார். திமுகவுக்கு விசுவாசமான காங்கிரஸ்காரர்கள் 1000 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. திரு ப. சிதம்பரத்துலேருந்து நிறைய பேர் திமுகவுக்கு பயங்கர விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் இது அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஆனால் காங்கிரஸுடைய வளர்ச்சி அதுதான் இங்கே அட் த காஸ்ட் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டிஸ் க்ரோத் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியை திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார் அப்படின்னு அங்கே விலகின சொத்துக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினராக கூடிய திரு சூரிய பிரகாசன் சொல்றார். அப்போ இது காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய தகராறு ஒன்று, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான தகராறு. திரு மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டவர்கள் பகிரங்கமாகவே சொல்கிறாங்க, எங்களுக்கு இது ஆட்சியிலே அதிகாரத்திலையும் பங்கு கேட்க வேண்டிய நேரம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க. இதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரீஷ் ஓடங்கர் சொன்னது. அதுதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ திமுகவுக்கு பெரும்பான்மை வராதான்னு காங்கிரஸ் சண்டை போகுது. இங்கே ஒரு டர்புலன்ஸ் இருக்குது. பட் அக்கார்டிங் டு மை சோர்சஸ் இது சரியாயிரும் தான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமை திருமதி சோனியா காந்தி திமுகவை விட்டு வெளியே போய் ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. திரு ராகுல் காந்தி இதை விட ஒரு அற்புதமான டைம் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறார். பட் நான் நினைக்கிறேன் இது டர்புலன்ஸ் இருக்குது. கடைசி நேரத்தில் திருமதி சோனியா காந்தி ஒரு வீட்டோ கார்டு எடுத்து இல்லை நம்ம சேர்ந்து போகலான்னு சொல்லிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். சிஎம் அவர்கள் கனிமொழி மேடம் அவங்களுடைய தலைமையில் பேசுறதுக்கான குழுவை அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் படிக்கிறோம். இதை பற்றி பேசுறதுக்கு, இவங்க ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறத பற்றி பேசுறதுக்கு அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கா? அது இல்லை, கனிமொழி அவர்கள் தலைமையில் பேசி அங்கே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கனிமொழியோ, டிஆர் பாலுவோ, திரு ஸ்டாலின் அவர்களோ இவங்களாம் எப்பயுமே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அதில் ஒரு பெரிய குழப்பம் கிடையாது. அது ஆதார் கார்டு, ஆன் ரெக்கார்டு எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் பெரிய சிக்கல் கிடையாது. இதை தேர்தலுக்கு பிறகு பார்த்துட்டோன்னு சொல்லுவாங்க. 40 சீட்டும் ஆட்சியில் அதிகாரமும் இவங்களுடைய நம்பர்ஸாக இருக்குது. காங்கிரஸ் சைடில் எங்களுக்கு 40 சீட் வேணும், போன முறை 25 கொடுத்து எங்களை காலி பண்ணிட்டீங்க, இந்த வட்டம் எங்களுக்கு 15 சீட் போடணும், 40 சீட் எங்களுக்கு வேணுங்கிற கேள்வி ஒன்று. ரெண்டாவது கேள்வி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுங்கிறது. இது ரெண்டில் ஒன்று 40 சீட் இப்போ கொடுத்துட்டு ஆட்சியில் பங்கு பற்றி தேர்தல் முடிவு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஆக காங்கிரஸ் கட்சி சரின்னு கேட்டுரும். ஸோ தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவாங்க. ரிசல்ட்டில் எங்களுக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சுன்னா நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு பெரும்பான்மை கவர்மெண்ட் தான் நீங்கள் கேட்க முடியாது, நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஸோ தேர்தலுக்கு ஒரு கோரிக்கை தேர்தலுக்கு முன்னாடி 40 சீட் கொடுக்கறதாகும். அதில் நடுவில் ஏதாவது நம்பரோட வரலாம். இன்னொரு கோரிக்கை தேர்தலுக்கு பிறகு பார்த்துலாம்னு செட்டில் ஆவாங்க நினைக்கிறேன். எனிகோ எப்படி போய் மாறி மாறி போய் நின்னா கூட காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறி தனி கூட்டணி அமைக்குமாங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி. திரு பிரவீன் அவர்கள் டிவிகே தலைவரை சந்திச்சது அப்போ ஒரு பேசுபொருள் இருந்தது இல்லையா? அதனால இவங்க டிமாண்ட் வச்சு ஒருவேளை இது ஏத்துக்கலன்னா அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்பு ஸ்டில் இருக்குல்ல? அந்த வாய்ப்பு ஓப்பன்ல தானே இருக்கு. திமுக காங்கிரஸை ஸ்னப் பண்ணவோ அசிங்கப்படுத்தவோ செய்யாது. திமுக காங்கிரஸை கௌரவமாக தான் நடத்தும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், முன்னாடி திமுகவுடைய தயவுல காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இருந்தன. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி கட்சியுடைய தயவுல திமுக இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் நீங்கள் பார்க்குற 20 லட்சம் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறதோ, 3000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறதோ, போன வருஷம் கொடுக்காத ரூபா இப்போ கொடுன்னு சொல்கிறது, இது எல்லாமே ஜாக்டோ ஜியோக்கான ஒப்பந்தத்தை நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறதோ, இது எல்லாமே எலெக்ஷன் இயரில் எந்த விதமான பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் தான். அதனால் அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறையா இருக்குது, அரசு ஊழியர் உட்பட எல்லாருமே எதிரில் பண்ணிக்கிறாங்க. அதனால் நமக்கு ஆட்சியை பிடிக்க முடியாமல் தொடர முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்க அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க காங்கிரஸுடைய கோரிக்கையை ஏற்பாங்க, சரி பண்ணுவாங்க, செட்டில் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ தாவேக்காட்டை பிரவீன் சக்கரவர்த்தி பேசினது இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணது எல்லாமே திமுக கூட்டணியில் அந்த பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு தான். அதுதான் நோக்கம். ஸோ அவங்க திமுக தள்ளினா தான் போவாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரீட்டைனிங் த டிஎம்கே அலைன்ஸ் தான்.
காங்கிரஸுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே ரீட்டைனிங் தி டிஎம்கே தான். ஆனால் நம்ம டேக்கன் கிராண்டடாக போயிடக்கூடாது, நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து 40 சீட்டு ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. 40 சீட்டு முதல்ல கொடுத்துருவாங்க, ஆட்சியில் பங்கு அப்புறமா பேசணும்னு சொல்லுவாங்க. அதற்காக தான் இந்த டிமாண்ட் பண்ணுறாங்க. அங்கே செட்டில் ஆகிடும் நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இங்கே கழுத்தை பிடிச்சி தள்ளப்பட்டால் தான் அவங்க தாவேக்காவுக்கு போவாங்களே தவிர தாவேக்கா அவங்களுடைய முதல் விருப்பமாக இல்லை. பட் ராகுல் அவர்களுக்கு வந்து விஜய் மேல எப்பயுமே ஒரு ஈர்ப்பு உண்டு, அவரோட செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அவர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரு அப்படின்னு. அதனால சோனியா காந்தி நான் சொன்னேன், சோனியா காந்தி வந்து வேற ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி விரும்புறாருங்கிற சொன்னேன். சோனியா காந்தி வேற விரும்புறாங்க. அம்மாவும் பிள்ளையும் பேசும்போது அம்மா பேச்சை கேட்டுவார். ராகுல் காந்தி வந்து சமத்து பிள்ளை, கல்யாணம் ஆகாத பிள்ளை, அதனால வந்து அம்மா பேச்சை கேட்பார். அதில் வந்து நம்ம வந்து ஒன்று கவலைப்பட வேண்டியதில்லை, அப்படி முடிஞ்சிடும். இன்னொரு பக்கம் பிஜேபி அண்ட் அதிமுகக்கான அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? ஏன்னா திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த பயணம் இந்த நிறைவுக்காக வந்திருந்தாங்க. அப்போ பேசும்போது அந்த கூட்டத்துக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் வரல, வேறு காரணங்கள் சொன்னாங்க, அவருக்கு சுற்றுப்பயணம் இருக்குன்னு. ஆனால் அமித்ஷா அவர்களும் இபிஎஸ் பற்றி பெருசாக அதில் மென்ஷன் பண்ணலை. அந்த கூட்டத்தில் பேசியிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இலை துளிர்க்குதோ இல்லையோ தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்க 2 பேருக்குமான ஈக்குவேஷனில் பிரச்சனை இருக்கா? அமித்ஷா அவர்களுக்கு அதிருப்தி இருக்கா? ஏடிஎம்கே பிஜேபி பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது. அதில் எந்த குழப்பமோ உரசலோ விரிசலோ கிடையாது. அதிமுக இதே நீங்கள் வந்து திரு அமித்ஷா சென்னையில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த அதே காலகட்டத்தில் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில் வந்து மகளிர் மாநாடு வந்து நடத்துனாங்க அதிமுகவில். அப்போ அவர் ரொம்ப தெளிவாக 2026 அதிமுக ஆட்சி நடந்தே தீரும், அதிமுக ஆட்சி அமைத்தே தீரும் சொல்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட்றாரு. ஏடிஎம்கே தலைமையிலான கவர்மெண்ட் கூட சொல்லலை, தனிப்பெரும்பான்மையில் நம்ம ஆட்சி அமைப்போனார். ஆனால் அமித்ஷா அவர்கள் என்டிஏ தலைமையில் கூட்டணி அதுதான் சொல்ல வரேன். அமித்ஷா இந்த பக்கம் தெளிவா என்டிஏ கவர்மெண்ட் சொல்லிட்டே வராரு. இவங்க தெளிவா இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொல்றாரு. இப்படி தான் சொல்லுவாங்க எல்லா கட்சியுமே. நம்ம வந்து கிரீஷ் ஓடங்கர் வந்து உங்களுக்கு அதிகமான சீட்டு கேட்பீங்களா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களான்னு சொல்லும்போது அதிகாரத்தில் பங்கு வேண்டும் சொல்லாத கட்சி ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டேன். புரியுங்களா? அவர் ரொம்ப தெளிவாக வெளிப்படைந்த பக்கத்தில் செல்வப்பந்து இருக்கும்போது அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்களான்னு கேட்கும்போது அதிகாரத்தில் பங்கு வேண்டாம்னு சொல்ற கட்சி இருக்குதான். ஸோ எல்லாருமே அவங்க கட்சியை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் கட்சி தன்னை முன்னிறுத்தும், பாஜக தன்னை முன்னிறுத்தும், அதிமுக தன்னை முன்னிறுத்தும். இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா திமுக அதிமுக 2 கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இல்லை, கிடைக்குங்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்குது 2 கட்சிகளுமே. அதனால எல்லா கட்சியுமே இந்த நடைமுறை தெரிஞ்சிருக்கனால கூட்டணி கூடிய எல்லாமே தங்களோட டிமாண்ட் ஏற்படுத்துறாங்க. பட் அது திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ ஒன்றா இருந்து போட்டி போட்டு வந்தாங்கன்னா அவங்க கூட்டணி ஆட்சியோ தனி ஆட்சியோ ஆட்சியை பிடிக்க முடியும். இவங்க மல்லு கட்டி இருந்தாங்கன்னா எதிரணி தான் ஆட்சியை பிடிக்கும். ஏடிஎம்கே வந்து ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா டிஎம்கே ஆட்சியை பிடிக்கும் போது டிஎம்கே கூட்டணி ஒற்றுமையாக இல்லைன்னா ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். இவ்வளோதான். ஸோ எல்லாருக்குமே ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. பட் அது வந்து எலெக்ஷனுக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். எலெக்ஷன் போது 220 சீட் அடிச்சிடணும் அப்படின்னு அந்தந்த கூட்டணி கட்சிக்காரங்க முயற்சி பண்ணாங்கன்னா எவ்வளோ சீட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்துக்கலாம். ஸோ அவங்களோட கட்சியை வளர்க்கணும். ஏடிஎம்கே வந்து தனிப்பெரும் ஆட்சின்னு சொல்கிறதையோ பிஜேபி என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறதையும் நான் ஒரு வித்தியாசமாக பார்க்கல. ஏன்னா எனக்கு ஏடிஎம்கே பிஜேபியில் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அவர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காங்க, நோ டவுட். டிடிவியை சேர்க்கலாமா, ஓபிஎஸ்ஸை சேர்க்கலாமா, அன்புமணிகிட்ட யார் பேசுறது, தேமுதிகவுக்கு என்ன டிமாண்டு அப்படிங்கிற விஷயங்களை அவங்க இன்னும் பேசி சரி பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறதே தவிர ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து செட்டில்டு. அதே தான் அங்கே காங்கிரஸ் கட்சி உள்ளே இருக்க போதான்னு ஆமாம் அவங்க எல்லாருமே ஒன்றா இருக்க போகிறாங்க. எவ்வளோ சீட்டு இந்த மாதிரி அடிஷனல் ப்ராமிஸ்லாம் கொடுப்பீங்களாங்கிறதுல ஓடிட்டு இருக்கு. ஸோ எல்லா கூட்டணியுமே இந்த என்டிஏ கூட்டணி பழைய என்டிஏ கூட்டணி வந்துடும். என்னுடைய கணக்கில் பழைய என்டிஏ கூட்டணி தொடரும். இன்னும் சொல்லப்போனால் 2021 என்டிஏ கூட்டணியில் இல்லாத திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டிடிவி தினகரன் உள்ளே இருப்பார். இதான் நான் நம்புறேன். ஸோ என்டிஏ கூட்டணி இன்டாக்டாக வரும். இன் அடிஷன் டு தட் அம்மா மக்கள் முன்னேற்றம் உள்ளே இருக்கும், டிஎம்கே அலைன்ஸ் உள்ளே இருக்கும். தாவேக்கா இன்னைக்கு பெற்றிருக்கக்கூடிய பெரிய வரவேற்பை வந்து ஓரளவுக்கு மங்கும். அது வந்து ஐயோ இப்போ இவங்க இன்னும் செட்டில் ஆகிட்டாங்கன்னா போட்டி வந்து ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே தான் அப்படின்னு போய் நிற்கும். அப்போ தாவேக்கான வாய்ப்பு வரும். இது வந்து என்னுடைய இன்னைக்கு தேதிக்கான கணக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களான்னு. இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு யாரும் கேட்கல. பட் டிவிகே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா இப்போ இவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மாடலை வந்து டிவிகே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இல்லை அது உண்மை. டிவிகே வந்த பிறகு தான் திமுக கூட்டணிக்கான வாய்ப்பே கிடைச்சது. அதற்கு முன்னாடி வாயே பேச முடியாது. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துட்டாங்க. எஸ்டிபிஐ கட்சி ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சது. அவங்க இப்போ திமுக கூட போயிட்டாங்க. ஏன்? ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்குது. அப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியோ 2 கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுக வர்றதுக்கு சங்கடம். இத்தனைக்கும் மதிமுக ஏற்கனவே இருந்திருக்கு, இந்த பிஜேபி கூட அலைன்ஸில் இருந்திருக்கு. அதனால வந்து ஏடிஎம்கே கூட மற்ற எல்லா கட்சியிலுமே அலைன்ஸில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய விஷயம். ஆனால் ஒரு சங்கடம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ஏன்னா பிஜேபியை தான் பிரதானமாக எடுத்து பழகிட்டாங்க. அப்போ இப்போ தாவேக்கான ஒரு கட்சி வந்த பிறகு தான் இவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்குது, வாயே கிடைக்குது. இதுக்கு முன்னாடி சந்தர்ப்பங்கள் ஏன்னா ஏன்ட்டு கோச்சிட்டு எங்கே போயிடுவேன் சொல்லுவாங்கள்ல, அந்த அம்மா வீட்டுக்கு கோச்சுன்னா அம்மா வீடே இல்லாத பிள்ளைங்க என்ன செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி முன்னாடி அம்மா வீடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தாவேக்கா வந்த பிறகு இவங்க எல்லாருக்குமே அந்த டிமாண்ட் இருக்குது, இன்க்ளூடிங் விடுதலை சிறுத்தைகள். முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தைகள் நமக்கு வந்து கூட சீட்டு கிடைச்சா போதுங்கிற இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்கா பக்கம் போகுமானால் விடுதலை சிறுத்தைகள் டிமாண்ட் கூடிடும்.
நானும் போயிடுவேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எங்களுக்கு 25 சீட் கொடுங்கன்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை எல்லாருமே பயன்படுத்திக் கொள்வாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் அரசியலே. நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கேக்கும் பிஜேக்கும் பெரிய லெவல்ல இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா, அப்போ அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மேடையிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இலை துளிர்க்குதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது நான் தான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்குங்கிற வார்த்தையை சொன்னாரே. இப்போ இதுக்கு அர்த்தம் வந்து பிஜேபியை ஸ்னப் பண்ணார் அர்த்தம் இல்லையா? அவங்கவுங்க கட்சி அப்படி தானே நடக்கிறது. பிஜேபியோட கூட்டங்க, பிஜேபியுடைய மாநில தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 55-56 இடங்களில் தமிழ் மக்களை சந்திச்சு முழுக்க ஒரு யாத்திரையை நிறைவு செய்கிறார். அந்த கூட்டத்தில் அவங்க வந்து நாங்கள் ஏடிஎம்கே வாழைப்போம் நான் சொல்லுவாங்க. இல்லை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு வகை, பட் மலர்தோ இல்லையோ அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பிஜேபியில் அந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குது. அவங்க 2026 தேர்தலில் ஒன்றாக சந்திக்க போகிறாங்க. 2029ங்கிறது டூல் டிஸ்டன்ஸு, அதை நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2026 அதிமுக பாஜக இணைந்து செயல்படுது. வேலுமணி 2 முறை பார்த்தாரு நீங்க போய் அமித்ஷா அவர்களை திருச்சியில் மீட் பண்ணாங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து 2021 நாங்கள் வந்து தேமுதிகவை உள்ள சேர்த்துக்க சொன்னோம், அமமுகவெல்லாம் சேர்த்துக்க சொன்னோம், இவங்க சேரல, அதனால இல்லைன்னா திமுக தனி பெரும்பான்மையில் ஜெயிக்க வச்சிருக்க முடியாது, ஆனால் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பட் இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது. நிதிஷ்குமார் எப்படி அவருக்கு பிடிக்கலன்னா கூட பாஸ்வானை உள்ள சேர்த்துக்கிட்டாரோ அந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் அமமுகவை தேமுதிகவை எல்லா கட்சியும் உள்ள கொண்டு வரதுக்கு அவர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாக சொல்றாங்களே. நான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். முதல் நாள்லேயே திரு அமித்ஷாவும் திரு எடப்பாடி பழனிசாமி பேசின போதே தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம் என்னென்ன, பாஜகவுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை, திமுக ஆட்சியிலிருந்து அகற்றுவதை தவிர. இது வந்து திஸ் மெசேஜ் வாஸ் கிளியர்லி டோல்டு இன்ஃபார்ம்டு டு திரு இபிஎஸ். எங்களுக்கு 70 சீட்டு கொடுங்க, எங்களுக்கு 50 சீட்டு கொடுங்கிற எண்ணம் இல்லை. பிஜேபி கட்சிக்குள்ளேயுமே 40 வாங்க 50 வாங்கலாம் கிளம்பாதீங்க, ஜெயிக்கிற சீட்டை வாங்க, ஜெயிச்சுட்டு உள்ளே எவ்வளோ போக முடியும் அவ்வளோ போங்க. 25 சீட்டு வாங்குறீங்களா, 20 எம்எல்ஏவாவது உள்ளே போகணும். 30 சீட்டு வாங்குறீங்களா, 25 எம்எல்ஏ, இதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் 50 வாங்குறேன் 80 வாங்குறேன்னு போட்டுட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தாதீங்க. திஸ் இஸ் வாட் கிளியர்லி டோல்டு பை மிஸ்டர் அமித்ஷா டு பிஜேபி ஆஸ் வெல் அஸ் ஏடிஎம்கே. அதிமுகட்ட அவர் எந்த நிபந்தனையும் வைக்கல, இதுதான் உங்களுக்கான செய்தி. அதிமுக எந்த நிபந்தனை, அதிமுக ஆட்சிக்கு வர்றதா இல்லையாங்கிறது அவங்க கவலையிலே இல்லை. திமுக ஆட்சி தொடரக்கூடாது, இந்த ஒரு கண்டிஷனை தான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. டிஎம்கே கவர்மெண்ட்டை அகற்றுவதற்கு என்ன உண்டோ நீங்கள் பண்ணுங்க. திமுக ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ அந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ தேமுதிகவோ இல்லை டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள சேர்த்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்படிங்கும்போது இபிஎஸ் அவர்கள் அதுக்கு அலோவ் பண்ணுவாரா? நான் கேள்விப்பட்ட வர திரு டிடிவி திரு ஓபிஎஸ் எல்லாமே பிஜேபியோடைய கோட்டாவில் அலைன்ஸாக வர்றதுக்கு சம்மதம் வந்துடும். அப்படி தான் கடைசியில் அமைக்க உள்ளாக தான் முடியும்னு நான் கேள்விப்படுறேன். நான் ஏற்கனவே சொன்னோம்ல 2021 போல இன்டாக்டான என்டிஏ இருக்கும். திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய கூட்டத்தில் பேசும்போது அமமுக யாரை கையை காமிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. எந்த அர்த்தத்தில் அவர் அந்த மாதிரி கையை காட்டிக்க வேண்டியதானே? அவர் யாரை கையை காட்டுவாரோ அவங்க தான் சிஎம் ஆவாங்க. அவரே கையை காட்டிக்க வேண்டியதானே, சிஎம் ஆயிடுவார்ல. நான் இவங்க ஏற்கனவே சொன்னேன், எல்லா கூட்டணி கட்சிகளுமே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் வச்சிருக்கணும், அப்படி தான் செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி சொல்லுதே, காங்கிரஸ் கட்சி 40 சீட்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? திமுக ஏங்க நீங்கள் 230 நாள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டா, நீங்கள் தனியாக போட்டிடுங்க, இதுக்கு 40 கேட்குறீங்க, 230 நாள் வச்சுக்கோங்க, போங்க போட்டிடுங்க, எவ்வளோ வந்து பார்த்துருவோம்னு சொல்லலாம்ல. காங்கிரஸ் எங்கே ஜெயிக்கும்? ஸோ எல்லா கட்சியுமே அதே தான், நீங்கள் பிஜேபி வச்சுங்க, எல்லாருமே நீங்கள் வச்சுங்க. ஸோ கூட்டணி கட்சிகள் வந்து இதே ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்க்குறாங்க. திரு டிடிவி வந்து நான் கையை காட்டுறவர் தான் முதலமைச்சர்னோ, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறுன்னு சொல்கிறதோ தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, சரிங்களா? பாயிண்ட் என்னன்னா, அவர் எதிரி யாரு துரோகி யாரெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னது தான் இங்கே பாயிண்ட். ஸோ அவர் எந்த எக்ஸ்டென்ட்னாலும் போயிடுவேங்கிற ஒரு மெசேஜாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு சொல்கிறார். அந்த பாருங்க, கடகடன்னு பேசி முடிங்க, நான் உங்களுக்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆள் இல்லை, தேவைப்பட்டால் நான் தாவேக்கா கூட போயிடுவேன். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச தகவலே தாவேக்கா ஏற்கனவே ஒரு எமிசரிஸ் அனுப்பி இவங்க பேசிட்டாங்க. அது ஒரு பக்கம் துண்டு போட்டுருக்குது. தேவைப்பட்டால் நான் டிஎம்கே கூட போக தயாராக, எனக்கு வந்து காங்கிரஸ் வெளியே வச்சுன்னா நான் கூட டிஎம்கே கூட போக கூட தயாராக, எனக்கு வந்து பிரச்சனை. நான் வந்து ஸோ டிஎம்கே எதிரியா ஏடிஎம்கே துரோகியெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு எந்த பக்கம் எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்களும் எல்லாரும் சொல்கிறது, அதனால் ஓரமாக வச்சுருங்க. அப்போ என்ன சொல்லிட்டாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இவரை நம்பி சிலர் வந்துட்டாங்க. அப்போ அவர்களை எம்எல்ஏ ஆக்கலைன்னா அவர் நம்பி பொருள் அர்த்தம் இல்லை, தேர்தலுக்கு பிறகு இருக்கிற மீதி வரும் காணாமல் போயிடுவாங்க. அப்போ அவர்களை எம்எல்ஏ ஆக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறார். அப்போ எனக்கு தெரிஞ்சு எய்தர் அவர் ஏடிஎம்கே அலையன்ஸில் தொடர்ந்தாருன்னா எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, இல்லைன்னா டிஎம்கே கூட போனால் தான் எம்எல்ஏக்கள் கிடைக்க முடியும். தாவேக்கா கூட போனால் எம்எல்ஏக்கள் கிடைக்காது, காங்கிரஸ் வராட்டா. காங்கிரஸ் வராமல் இவர் தாவேக்கா கூட போனால் அவருக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்காது, அது வந்து வாய்ப்பே கம்மி. ஏதாவது 1-2 கிடைக்குமாங்கிறத கேண்டிடேட்ஸ் எல்லாம் அறிவித்த பிறகு நம்ம பார்க்கணும். அப்போ திமுக கூட போனார்னா அது அவர் அரசியலுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேரை வச்சுக்கிட்டு கருப்பு வெள்ளை சேப்பை வச்சுக்கிட்டு போவாராங்கிறது தெரியல, பார்க்கணும். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா
ஓபிஎஸ் அணியில் அந்த உரிமை மீட்பு கழகம்னு ஒருத்தர் இருந்தவங்க வந்து தஞ்சாவூரில் இருந்த யாரோ ஒரு லேடி வந்து அவங்க வந்து தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாமே தாவேக்கா கூட போகணும்னு சொல்லி சொன்னோம் அலையன்ஸுக்கு அன்னைக்கு கூட்டத்தின் போது. ஆனால் திரு ஓபிஎஸ் அவருடைய முடிவு வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நான் சொல்லியிருக்கேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு டிடி அவர்களுக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் என்டிஏ தான். அதில் கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால் கொஞ்சம் கவலையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனசு இருக்கக்கூடிய இடம் என்டிஏ. அது நேச்சுரலான அலையன்ஸாக இருக்கும். என்டிஏக்குள்ளே இவங்க வந்துட்டாங்கன்னா தெற்க வடக்க மேற்குன்னு எல்லாமே செட்டில் ஆகிடும். நீங்கள் வந்து இங்கே மதுரையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான, திருநெல்வேலி வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வந்து ஏடிஎம்கே இருக்கும். அதனால் இவங்க வரணுங்கிறது தான் திரு இபிஎஸும் சம்மதிச்சிருக்கிறாரு, திரு அமித்ஷாவும் விரும்புகிறாரு. இவங்களும் செட்டில் ஆவாங்க நினைக்கிறேன். அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. அது லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா வந்து உள்ளே வரணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லை, அதற்கு பின்னாடி நமக்கு தெரியாத 150 விஷயங்கள் உள்ளே இருக்குதோ. ஸோ அதை பேசி அமைக்கபுளாக செட்டில் பண்ணுவாங்க நம்புறேன். இவரும் அதே தான், டிடிவி அவர்களும் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறவங்களுக்கு தான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு. நோ சர்ப்ரைஸ். அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு போய் இவர் சேருதுங்கிறது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது, என்டிஏல போய் சேருதுங்கிறது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அதிமுக திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எலெக்ஷன் முடியட்டும் நம்ம கூட்டணி அமைச்சரவை என்னங்கிற பார்த்துக்கிறோம் சொல்லிடுவாங்க. கூட்டணி அமைச்சரவை கொடுக்கக்கூடிய பெருந்தன்மை இந்தியாவிலே பாஜகவுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. ஆட்சியில் தனிப்பெரும்பான்மையாக வென்ற பிறகும் கூட 2014 தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு மோடி தலைமையில், 2019 தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு மோடி தலைமையில். அந்த இப்போ தான் அவங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, 240 சீட்டு கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ 14, 19 2 முறையும் தனிப்பெரும்பான்மை கிடைச்ச போது கூட இட் வாஸ் ஏ கோலிஷன் கவர்மெண்ட். அந்த பெருந்தன்மை பாஜக தவிர வேறு யாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. 2006-11 திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட், மைனாரிட்டி விமர்சிச்சு இருந்தாங்க. அப்பயே ஒரு கூட்டணி அமைச்சர்கள் யாரையும் சேர்க்கல. அதனால் வந்து அதிமுக திமுக சேர்ப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் அவர்கள் வந்து ஆட்சி, அதாவது தேர்தல் முடிந்த பிறகு அது எவ்வளோ சீட் வந்துருங்கிற பார்த்து முடிவு பண்ணுவாங்க. பீகாரில் எப்படி திரு நிதிஷ்குமார் அவர்கள் விட்டு கொடுத்து அவருடைய அந்த அலையன்ஸ்க்கு வந்து ஒரு விட்டு கொடுத்து எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டாரோ, அதுபோல் இபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வேலுமணி அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தது உண்மையானால், ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறமாக பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குமா அவங்க யோசிப்பது? விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது டிடிவியும் ஓபிஎஸையும் சேர்த்துக்கிறது பொறுத்தான், வேற ஒன்றுமே கிடையாது. பாமக 2 பேரும் வேணுமானா இபிஎஸும் ஆமான்னு சொல்லுவார், அமித்ஷாவும் ஆமான்னு சொல்லுவார். தேமுதிக வந்து என்டிஏல இருக்கணுமானா இபிஎஸும் ஆமான்னு சொல்லுவார், அமித்ஷா. ஸோ அதில் வேண்டாங்கல்ல. இப்போ பிரச்சனை வந்து திரு ஓபிஎஸையும் திரு டிடிவியும் சேர்க்கறதுல மட்டும்தான். அதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னு நான் கேள்விப்படுறேன். அது சுமூகமாக முடியும் நான் நம்புகிறேன். கனிமொழி அவர்களினுடைய பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் ஃபோனில் வாழ்த்து சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயமாக நேற்றுக்கெல்லாம் பேசப்பட்டது. அப்போது இது அரசியல் நோக்கம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்த்தா, அல்லது பொதுவாக அவர் சொல்லக்கூடியதை ஒரு ஃபோனில் சொல்லியிருக்கிறார் ரெகுலராக அப்படிங்கிறது எடுத்துக்கணுமா? போயிருச்சேன்னு நம்ம கவலைப்படணும். அதாவது ஒருத்தர் ஒரு பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து சொன்னார். ரங்கராஜ் பாண்டேவுடைய அப்பா இருந்ததுக்கு சிஎம் வந்தார், அதை சுபவீர பாண்டியன் திட்டுறார். எப்படி சிஎம் வந்து அவர் வீட்டுக்கு போகலாம்? அந்த அளவுக்கு இவர்கள் திராவிடர்கள் நாங்கள் நாகரிகத்தின் தொட்டில் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அடிப்படையான நாகரிகத்தை கூட அரசியலாக்க பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மரணத்திற்கோ ஒரு நல்லதுக்கோ வாழ்த்து சொல்ல வேண்டியதும் ஆறுதல் சொல்ல வேண்டியதும் ஒவ்வொருவருடைய கடமை. நம்ம தகவல் தெரிஞ்சால் நம்ம போய் நிற்கணும். இது வந்து எல்லாருடைய கடமை. ஒரு வீட்டில் நல்லது நடக்கு, கல்யாணம் நடக்கு, பிறந்தநாள் நடக்கு, அப்போ போய் நிற்கணும். ஒரு வீட்டில் துக்கம் நடக்கு, அவர்கள் போய் ஆறுதல் சொல்லணும். இது வந்து மரபு, வழக்கம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். அதை வந்து ஒரு அரசியலாக பார்க்கல அர்த்தமே இல்லை. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கூட மார்ச் 1 அன்னைக்கு திரு விஜய் வந்து வாழ்த்து சொல்லணும். அதில் ஒன்று விஜய் இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், ஓபிஎஸ் சொல்லணும், இபிஎஸ் சொல்லணும், டிடிவி சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். அமித்ஷாலேருந்து மோடியிலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அது ஒரு நாகரிகமான விஷயம். கனிமொழி அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வாயை சந்திரசேகர் இன்னும் சில எம்எல்ஏக்கள் போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அதே தருணத்தில் நீங்கள் வந்து மாநில அரசியலுக்கு வரணும், சட்டசபையில் நீங்கள் தேர்தலை சந்திக்கணும், நீங்கள் துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும் சில இடங்களில் போஸ்டர்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுது, தளபதியினுடைய வாரிசே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன மாதிரியான அப்படி உண்மையில நடந்தான்னு எனக்கு தெரியாது. நடந்தால் அது கனிமொழி அவர்களுக்கு செய்கிற நல்லது இல்லை. கனிமொழி அவர்கள், அழகிரி, தயாநிதி மாறன் இவர்கள் எல்லாருமே நாங்கள் அதிகாரத்தில் போட்டி போடுவது இல்லை என்ற தெளிவான முடிவுக்கும் அதை அறிவித்தவும் பிறகுதான் இந்த அமைக்கபலான சிச்சுவேஷனே வந்திருக்கு. இப்போ திரு அழகிரி அவர்கள் குடும்பத்திலேருந்து யாரும் போட்டிக்கு இல்லை. திரு தயாநிதி மாறன் சேகர்பாபுக்கு பின்னாடி நிற்கிற இடத்துக்கு போயிட்டார். அவர் வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு பின்னாடி இருந்தது மட்டும் இல்லாமல் அமைச்சர் திரு சேகர்பாபு பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி பக்கத்தில் நிற்கிற இடத்துக்கு போயிட்டார். அவங்கெல்லாம் இப்படி அமைக்கபலாக செட்டில் ஆனதுனால தான் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. திமுக வந்து திரு தயாநிதி மாறன் அவர்களை கட்சி விட்டு நீக்கியதுங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம. ஸோ அந்த அளவுக்கு திமுக போயிருந்துச்சுங்கிற பார்க்குறோம். ஸோ எந்த சண்டையும் வேண்டாங்க, நம்ம தேவையில்லாத குழப்பத்தில் தலைமை குடும்பம் ஒன்று, அந்த குடும்பத்திலேருந்து அடுத்த வாரிசு அப்படிங்கிறது தெளிவு பண்ணிட்டாங்க. திரு உதயநிதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக லான்ச் ஆகிட்டார். திரு இன்பநிதி அவர்கள் வந்து லான்ச் பண்ணப்பட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து அந்த இடத்துல எங்கேயுமே கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி நினைக்கல. யாராவது அடுத்த வாரிசே, அடுத்த முதலமைச்சரே, அடுத்த துணை முதலமைச்சரே அப்படின்னு திருமதி கனிமொழி யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் திருமதி கனிமொழியோட நலம் விரும்பிகள் அல்ல. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும்
டிவிகேல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஏடிஎம்கேலேருந்து வந்து சேர்ந்துருக்கிறாங்க, டிஎம்கேலேருந்து வந்து சேர்ந்துருக்கிறாங்க, நாம் தமிழர்லேருந்து போய் சேர்ந்துருக்கிறாங்க. இப்படி எல்லா கட்சியிலேருந்தும் அவங்க சொன்ன மாதிரி ஆட்கள், பெரிய இப்போ செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி ஒரு ரொம்ப ரினவுண்ட் நோன் பர்சன் இல்லைன்னா கூட எல்லா கட்சிகளிலிருந்தும் ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட போய் டிவிகேல சேர்ந்துருக்காங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடந்துட்டு இருக்கா? இன்னும் மினிஸ்டர்ஸோ இல்லை எதிர்கட்சியில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்களோ போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவங்க கொடுத்த ப்ராமிஸுக்கும் அவங்க கொடுத்த பிம்பத்துக்கும் இப்போ நடந்திருக்குது ஒன்று நீங்களே நினைக்கிறீங்களா? நீங்களே என்ன சொல்றீங்க? முதல் ஸ்டெப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வச்சுக்கோங்க, 50 பேர் சேர்ந்துருக்காங்க, 500 ஓட்டு கூடலாம். 500 ஓட்டு வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்க சொல்லுங்க, அவ்வளோதான் வரணும். 500 ஓட்டு கூடலாம் இந்த 50 பேரால். எத்தனை ஓட்டு கொடுங்க? யாராவது ஒருத்தர் 4 பேர் சொல்லுங்க நீங்கள், அவ்வளோதான் கணக்கு. புதுச்சேரியினுடைய முன்னாள் ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருந்தவர் போய் சேர்ந்திருக்கிறாரு. ஐஜி ரிட்டையர்டு ஐஜி அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்க. கமல்ஹாசன் கட்சியில் இல்லாத ரிட்டையர்டு ஐஜிகளா? கமல்ஹாசன் கட்சியில் அவ்வளோ மௌரியா உள்பட பல அதிகாரிகள் இருந்தாங்க. எந்த கட்சியில் எங்கே இல்லை? ரிட்டையர்டு ஐபிஎஸ் திரு அண்ணாமலை உட்காந்துருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்று, இது வந்து மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத சேர்றது யாருமே சேரல. அப்படி ஏதாவது ஒன்று சேர்ந்தா நீங்கள் பார்க்கணும். ஏதாவது வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் போவாங்க பார்த்துங்க. இந்த சீட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது பார்த்தீங்களா, அப்போ கிடைக்காதுன்னு உறுதியாக தெரிந்த இன்னும் நிறைய பேர் போவாங்க. டிஎம்கேக்கு போவாங்க. ஜேசிடி பிரபாகர் தாவேக்கா போனார், மனோஜ் பாண்டியன் டிஎம்கே போனார். இந்த மாதிரி நிறைய பேர் மாறி மாறி போவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து இது வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன தெரியுது, சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க போவாங்க. அவர்களால் வந்து ஒரு சீட்டு வந்துருச்சு, அவர்களால் திரு செங்கோட்டையன் ஏற்படுத்துகிற தாக்கத்தில் 10ல் 1 கூட இப்போ சேர்ந்தவங்க யார் ஏற்படுத்தாங்க மொத்தமாகவே கூட.